ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். நீங்கள் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்லேண்ட் இந்த மாதிரியான எந்த ஒரு பேங்கினுடைய பேபேக் கிரெடிட் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸை அமேசான், ஃப்ளிப்கார்ட் அல்லது புக் மை ஷோக்கான கிஃப்ட் கார்டு வவுச்சராக எப்படி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் பேபேக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் பேபேக் ஷாப்பிங் ரிவார்ட்ஸ் ஆப் இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் லெஃப்ட் சைட் கார்னரில் உள்ள 3 டேஷை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ரெடீம் பாயிண்ட்ஸ் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் இன்ஸ்டன்ட் வவுச்சர்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேபேக் அப்ளிகேஷன் மூலமாக என்னென்ன வவுச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த எல்லா வவுச்சர்ஸுமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன கிஃப்ட் வவுச்சராக க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வவுச்சரை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஃப்ளிப்கார்ட் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் ₹100, டினாமினேஷன்லேயும் 100 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுக்கான கிஃப்ட் வவுச்சரை க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து குவான்டிட்டி, இன்கேஸ் நீங்கள் 2500க்கான கிஃப்ட் வவுச்சரை ஜென்ரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குவான்டிட்டியில் 2 செலக்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு கிஃப்ட் வவுச்சரை மட்டும் ஜென்ரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இதில் 1 செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரெடீம், உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை இந்த இடத்துல ரெடீம் பண்ணணும். இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். லாகின், சைன் அப், உங்களுடைய பேபேக் கார்டு நம்பர் அல்லது அந்த கிரெடிட் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் யுவர் 4 டிஜிட் பின். இந்த அப்ளிகேஷனை ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கான 4 டிஜிட் பின்னை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 4 டிஜிட் பின்னை இதில் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய கிரெடிட் கார்டு 4 டிஜிட் பின்னை என்டர் பண்ணக்கூடாது. இந்த அப்ளிகேஷனுக்கான 4 டிஜிட் பின்னை என்டர் பண்ணணும். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த அப்ளிகேஷனுக்கான 4 டிஜிட் பின் இல்லை அப்படின்னா ஃபர்கட் பின், கெட் பின் இன்ஸ்டன்ட்லி வய எஸ்எம்எஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இந்த 4 டிஜிட் பின் எஸ்எம்எஸ்ஸை சென்ட் பண்ணுவாங்க. இதில் ஐம் நாட் அ ரோபோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நியூ பின் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்த 4 டிஜிட் பின்னை இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஐம் நாட் அ ரோபோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ₹500 செலக்ட் பண்ண வவுச்சருக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோ ரெடீம் ஆகுமோ அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதில் செலக்ட் ஆயிரும். 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு ₹500 வவுச்சர் ஜென்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதற்கான டினாமினேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் இதில் ₹1000 செலக்ட் பண்ணுறேன். ₹1000க்கான கிஃப்ட் கார்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 4000 ரிவார்ட் பாயிண்ட்ஸை நான் ரெடீம் பண்ணி ஆகணும். என்கிட்ட இருக்கிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 3534 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ரிமைனிங் பாயிண்ட்ஸ்க்காக ₹117 பே பண்ணணும். இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. அதுவே நீங்கள் 2000 பாயிண்ட்ஸ் மட்டும் ரெடீம் பண்ணி ₹500 கிஃப்ட் வவுச்சர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 500 மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து 2000 பாயிண்ட்ஸ் மட்டும் மைனஸ் ஆகி ₹500க்கான வவுச்சர் ஜென்ரேட் ஆகும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் அடிஷ்னலாக பே பண்ண தேவையில்லை. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் பை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இதில் அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு தான் இந்த கிஃப்ட் வவுச்சருக்கான கோடு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கவனமாக என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அகைன் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஓடிபி வரலை அப்படின்னா ரீசன் ஓடிபி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கான ஓடிபியை நீங்கள் திரும்ப பெறலாம். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி டு ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கன்ஃபார்ம் ஆர்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Congratulations, your voucher are here. You can use them right way. உங்களுக்கான ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் ஜென்ரேட் ஆயிருச்சு. அதற்கான வவுச்சர் நம்பர், எக்ஸ்பைரி டேட், எந்த டேட்டில் அந்த கார்டு எக்ஸ்பைரி ஆகுமோ
அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் கொடுத்துருப்பாங்க. கூடவே அதற்கான QR கோடையும் கொடுத்துருப்பாங்க. இந்த வவுச்சரினுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் எந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலையும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த வவுச்சர் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கான வவுச்சரை ஜென்ரேட் பண்ணீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் 500 ரூபாய்க்கான பொருளை ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி எந்த ஒரு பேபேக் கிரெடிட் கார்டுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸை அமேசான், ஃப்ளிப்கார்ட் அல்லது புக் மை ஷோக்கான கிஃப்ட் வவுச்சராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.